ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிராக்கர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது தரச்சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரத்துக்கு மேலே வந்து புஸ்வானத்தை வந்து சட்டி கூட வந்து வச்சு ஒட்டிட போகிறோம். அது அப்போ மூலம் தரச்சக்கரம் சுற்றிக்கிட்டே புஸ்வானமும் வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து புஸ்வானத்துக்கு மேலே இன்னொரு புஸ்வானம் அந்த மாதிரி வந்து 2 தான் வந்து டபுள், அதுக்கடுத்து 3 அந்த மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கடுத்து புஸ்வானத்திலேயே சைடு தரச்சக்கரத்தனா வச்சு அது எப்படி வந்து வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அதை நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி வந்து ஒவ்வொன்றுக்கு மேலே வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து புஸ்வானத்தை வந்து எடுத்தாச்சு. ஒரு தரச்சக்கரம் வந்து பெரிய தரச்சக்கரம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து கீழே வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இதோட பெருசுனா இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து டபுள் இதாக வந்து சுத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் இதாக சுற்றுறது. இதில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போனா தான் ஓரளவுனாலும் சுத்தம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து வச்சு ஜஸ்ட் வந்து ஒட்ட போகிறோங்க. ஸோ ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து கிச்சன் வந்து பிடிச்சிக்கிறோம். சுத்தம் மூலம் வந்து இந்த மாதிரி வந்து சுத்தம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணி ஒட்டலான் இருக்கேன். ஸோ அது வந்து ஒட்ட மூலம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து சுற்றி வந்து ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டிக்குள்ள 2 தரச்சக்கரம் வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே மருந்து வரப்போ வந்து இதுவும் பிடிச்சிட்டு இப்படி வந்து போய் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி சுத்த போகுதுன்னு தெரியல, நைட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது தரச்சக்கரத்துக்கு மேலே வந்து புஸ்வானம் கேட்டிங்க பார்த்தீங்களா. இது வந்து பெரிய தரச்சக்கரத்துக்கு மேலே புஸ்வானம் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு புஸ்வானத்தை பொருத்தி வச்சுட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா அதை பொருத்தி வச்சா எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புஸ்வானம் இருக்குல்ல, அதில் வந்து இது கிட்கேட்டுங்க, அந்த சிட்புட் மாதிரி சட்டன்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது 4 இது வச்சுருக்கோம். இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஒவ்வொன்றும் வரப்போ பட்டன்னு உள்ளக்கக்கூடிய பொரியுதா இல்லைன்னா வெளியே வந்து பொரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்து ட்ரை பண்ணோம். அதுக்கடுத்து பட்டர்ஃப்ளை வந்து வச்சுருக்கோங்க. இது வந்து இதிலேயே 2 பட்டர்ஃப்ளை வந்து வச்சுருக்கோம். இது வந்து வரப்போ வந்து பட்டர்ஃப்ளை கீழே வந்து சுற்றும்ல, ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு மெத்தடுங்க, அதாவது டபுள் எக்ஸ், அதாவது ஸ்பீடு, அதாவது தரச்சக்கரத்தை இந்த மாதிரி 2 தான் வச்சு 2 இதுக்கும் பொருத்தி வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து 2 இதில் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இது எப்படி வந்து விஷுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இது அதுக்கடுத்து தாங்க இது 3 இதுங்க. இது வந்து கீழே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியாக இருக்குது. ஒன்று வந்து முடிஞ்சதுக்கு அடுத்து இன்னொன்று இந்த மாதிரி வந்து மாறி வருதா இல்லைனா வராமல் போதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக மொத்தம் 6 டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு எப்படி வருதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. சரி, நைட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நைட்டு வந்து பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த புஸ்வானம் ப்ளஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து சிட்புட் இதை வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை போய் வந்து வச்சுக்கிறேன். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி வர போகிறதுன்னு தெரில. சரி, பார்க்கலாம். நம்ம சாட்டையை வச்சே நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். அச்சாச்சி, சூப்பர். இதுவும் சுற்றிருச்சு. அடுத்து இன்னொரு பட்டர்ஃப்ளை, அதுவும் தான் சுற்றிருச்சு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து வந்ததுக்கடுத்து கரெக்டாக வந்து 2 பட்டர்ஃப்ளையும் அட் அ டைமில் அடுத்தடுத்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சிட்புட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது 4 சிட்புட் இருக்குது. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, இதை போய் ட்ரை பண்ணலாம். நம்ம வச்சாச்சு. செம சவுண்டு, பயங்கரமாக பட்டையை கிளப்பி விட்டுருச்சு. சிட்புட் சட்டன்னு அடிச்சிருச்சு. பயங்கரமாக எரியுது. வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. 4 சிட்புட்டுமே அதை விட்டு வரல, அங்கேருந்துக்கிட்டே சடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. அதுக்கடுத்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது புஸ்வானம் வந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா 2 ஸ்பீடு, அதாவது 2 தரச்சக்கரம் சுற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது சேர்த்து இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரை பண்ண போகிறோம். 2 இதுலேயும் கரெக்டாக வந்து வைக்கணும், அப்படின்னா தான் வந்து கரெக்டாக சுற்றும். சரி, ஓகே, 2 இதையும் சேர்த்து வந்து வச்சுக்கலாம். எப்படி ஸ்பீடாக சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
பா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சுங்க. ரெண்டுமே அட் அ டைமில் சுற்றுனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பா ஆனால் ரெண்டுமே சூப்பராக சுற்றிருச்சிங்க, வரவே இல்லை. ரெண்டுமே பயங்கர ஸ்பீடு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா இது ப்ளஸ் வந்து இது இதை பொறுத்தனாலே இதில் கங்கு விழுந்து வந்துடும் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வச்சுட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து இதை வந்து வச்சுக்கலாம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே தரச்சக்கரம் இதாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கேட்டது. சரி ஓகே, இது எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மேலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டேன். அப்பா அதுக்கு ஸ்பீடை இழுத்துட்டு சுத்த முடியல. அதனால் அது வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சுற்றுன்னு பார்த்தோம், ஆனால் வந்து ஒரே இடத்துல நின்றுச்சு. வெயிட்டாக இருக்கனால அப்படியே நின்றுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு தரச்சக்கரம் வந்து வேறு தரச்சக்கரம், இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பெருசு தான் இருக்குது. சரி ஓகே, ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வை. சுத்துது. ரெண்டாவது அட்டம்ப்ட்டு ஃபெயில்டு. ஆனால் சுற்றுது பார்த்தியா, அங்கிட்டு இங்கிட்டுன்னு நின்றுச்சு. கீழே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு தரச்சக்கரம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி இது ட்ரை பண்ண போகிறோம். இது வேறு லெவலில் இருக்குல்ல. இது மேலே வந்துட்டு இது ரெண்டு வந்து தரச்சக்கரம் சருன்னு சுத்தம். எப்படி எந்த சைடு போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா பிடிக்கிட்டு எப்படி போகுதுன்னு தெரில. சரி ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அச்சாச்சி. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தரச்சக்கரம் வந்து வெடிச்சிருச்சு. அது வந்து புஷ்ஷுன்னு மேலே வரைக்கும் வந்துட்டு ஏதாவது ரெண்டுமே வந்துடும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒன்று வந்து அப்படியே அதுலேருந்தே டப்புன்னு வெடிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்து இன்னொன்று வந்து கரெக்டாக வந்து சுற்றுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. நைட் நேரம் வேறு சவுண்டு பயங்கரமாக கெட்டுருச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து மூணாவதாக கடைசியாக இது வந்து வைக்க போகிறோம். இது வந்து 3 இதுங்க. இது எந்த மாதிரி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து மருந்தை வந்து பிடிச்சி வந்துடும் தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக இதை வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டே வா. ஒன்று முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அடுத்து மூணாவது.
சூப்பராக இருந்துச்சு இது ஃபைனல். 3மே வந்துருச்சு. நான் வராதுன்னு நினச்சேன். கரெக்டாக வந்து பிடிச்சி வந்து 3மே சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசி இது நான் நம்பவே இல்லை அடுத்தடுத்து வரும்னு சொல்லிட்டு. 1 அடிச்சுட்டு நின்றுட்டு அடுத்து 2வது, அடுத்து 3வது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட். இது வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. இது வந்து கொஞ்சம் சேஃபாக தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். இதை மித்தவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் சுற்றுறது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சிலது வந்து பார்த்திங்களா வெடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் ட்ரை பண்ண முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.